நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் தேவன் செயல்படுகிறார். நீங்கள் கலராக இருக்கீங்களா கருப்பாக இருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உடன்படிக்கையை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா அதுதான் முக்கியம். நாம் உயர் குலமா தாழ்ந்த குலமா இந்த உலகத்தின் அடிப்படையில் அது முக்கியம் இல்லை. உடன்படிக்கையை ஒரு தேவ மனுஷன் புரிந்து வைத்திருக்கிறானா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய தேவன் செய்த உடன்படிக்கையை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். பாஸ்டர் உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு முதல்ல என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். உடன்படிக்கைனா அது என்ன பாஸ்டர் அப்படின்னா, ஒரு காரியத்தை உறுதி செய்யணும்னா உடன்படிக்கை போடுவாங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா கான்ட்ராக்ட் அல்லது அக்ரிமெண்ட். இப்போ நீங்கள் வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க, ஒரு மேஸ்திரியையோ அல்லது ஒரு இன்ஜினியரையோ கூப்பிடுறீங்க. அவர் சொல்கிறாரு இத்தனை லட்சம் கொடுங்க நான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாயிலேயே பேசிட்டு போக மாட்டீங்க, நீ எனக்கு வீடு கட்டி கொடுப்பங்கிறதுக்கு எது அத்தாச்சி, எது எவிடன்ஸ் அப்படின்னா ஒரு பத்திரத்தில் என்ன செய்வீங்க, கான்ட்ராக்டு பத்திரமோ ஒரு வெள்ளை பேப்பரோ அவர் பேரை போட்டு எழுதி நான் இப்படி ஒரு இதில் தலையை விட்டுருக்கிறேன், இத்தனை நாளுக்குள்ள என்ன செய்வேன் வீடை கட்டி கொடுப்பேன்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கையெழுத்து போட்டு கான்ட்ராக்ட் போடுவது. ஆனால் கான்ட்ராக்டை காட்டிலும் உயர்ந்த ஒரு பதம் அதுதான் உடன்படிக்கை. ஏன்னா இப்போ கான்ட்ராக்டை போட்டுட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க, பத்திரம் முடிச்சுட்டு இல்லை நான் கையெழுத்து போடலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த உடன்படிக்கைங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உடன்படிக்கை ரொம்ப சீரியஸான விஷயம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பத்திரத்தை பயன்படுத்தி உடன்படிக்கையை போடுகிறோம். பைபிள் நாட்களில் இந்த உடன்படிக்கை எப்படி போடப்பட்டது அப்படிங்கிறத ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பெரிய நபர்களிடம் சிறிய நபர்கள் உதவிக்கு போவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி அநேக விஷயத்தை பார்க்க முடியாது. முன்னாடிலாம் குழுவாக ஒரு கிளானாக தான் இருப்பாங்க. இப்போது ஒரு சிறிய குழுவுக்கு ரொம்ப பிரச்சனை வரும் மற்ற குழுக்களால். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன குரூப் ஆட்கள் பெரிய குரூப் ஆட்கள்கிட்ட போய் உதவி கேட்பாங்க. ஐயா எங்கள் குரூப்பில் நிறைய பொருள் திருடு போகுது, எங்கள் கிளானில் நாங்கள் வசிக்கிற பகுதியில் வெளியூருக்காரங்க வந்து என்ன செய்கிறாங்க, திருடுகிறாங்க, அதை பாதுகாக்கக்கூடிய நபர்கள் எங்ககிட்ட இல்லை, ஃபோர்ஸ் ஆர்மி இல்லை, அதனால் உங்கள் உதவியை தேடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யார் போவா, சின்ன குரூப் பெரிய குரூப்புக்கிட்ட போகும். இப்போ அந்த பெரிய குரூப் தலைவர் என்ன சொல்லுவார்னா, ஓகேப்பா எங்களை நம்பி வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு வெறும் வாயில் மாத்திரம் வடை சுடாமல் ஒரு சடங்காச்சாரத்தை செய்வாங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும், ஒரு செரிமோனியல், ஒரு சின்ன சம்பிரதாயமே அங்கே நடக்கும். அது பேர் தான் உடன்படிக்கை. சரிங்களா? ஏன்னா உடன்படிக்கை அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் உனக்கு உதவியாக இருப்பேன் அப்படிங்கிறத சும்மா வாயில் சொல்லாமல் ஒரு செய்முறையில் செஞ்சு காட்டுவது தான். எப்படி இப்போ நம்ம பாலன் வீடு கட்ட கூப்பிட்றீங்கன்னா அவர் ஒரு கான்ட்ராக்ட் என்ன செய்வார், கட்டி கொடுத்துருவேன் சித்தி அப்படின்னு செஞ்சுட்டு என்ன செய்ய மாட்டார், போயிட மாட்டார், கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு போக மாட்டார். ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அல்லது ஒரு கான்ட்ராக்டை போட்டு தான் வேலை என்ன செய்வார் ஆரம்பிப்பார். அதே போலத்தான் தேவன் மனுஷனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதை குறித்து நல்லா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கான்ட்ராக்டை ஈஸியாக ஏமாத்திடலாங்க, அக்ரிமெண்ட்டை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனால் உடன்படிக்கையை அந்த நாட்களில் மீறுவதை உயிருக்கு சமமாக பார்த்தார்கள். எதுக்கு சமமாக பார்த்தாங்க? இன்னைக்கு ரொம்ப அக்ரிமெண்ட்லேயே உன்னதமான அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா, கணவன் மனைவி அக்ரிமெண்ட். கை கோர்க்கும் போது சொல்லுவாங்க, வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்தில் என்ன செய்ய மாட்டேன், பிறர் முகம் பாராமல் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அன்னைக்கு நைட்டே பிரிஞ்ச குடும்பம் இருக்கு, அன்னைக்கு நைட்டே கை விட்டுருவாங்க, ஏமாத்திடுவாங்க. உயர்ந்த அக்ரிமெண்ட்னா அந்த உலகத்தில் பிஸ்னஸ்மேன் போடுற அக்ரிமெண்ட் இல்லை, தொழிலதிபர்கள் போடுற அக்ரிமெண்ட் இல்லை, கணவன் மனைவி அக்ரிமெண்ட். ஆனால் அதையே ஈஸியாக மீறிடுறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிற உடன்படிக்கையை மீறவே முடியாது, மீறவும் கூடாது. ஏன்னா உடன்படிக்கை என்பது உயிருக்கு சமம். எதற்கு சமம் சொல்லுங்க? உடன்படிக்கை என்பது உயிருக்கு சமம். மீறினால் தேவன் உயிரை உருவிடுவார். இதுதான் அந்த நாட்களில் இருந்த நம்பிக்கை. அப்படிதான் நடந்தது. யாரெல்லாம் உடன்படிக்கையை மீறினாங்களோ அவங்க உயிர் போகிறதை யாரால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உடன்படிக்கை பவர்ஃபுல், அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது, அந்த அளவுக்கு உடன்படிக்கை ஹானரபிள், அந்த அளவுக்கு கனப்படுத்தக்கூடியது.